வணக்கங்க. இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நீலக்கொடி கடற்கரை அப்படின்னு சொல்ற ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னா, கோவளத்துல தாங்க இருக்கு. ஈசிஆர் ஹிடன் பீச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து டிக்கெட் இருக்குங்க. இதுக்கு நம்ம உள்ள என்டர் ஆகணும்னா ஒரு பெர்சனுக்கு ₹20 தான். ₹20 குடுத்தா தான் உள்ள விடுவாங்க. ஸோ டூ வீலர் பார்க்கிங்கும் இருக்கு, கார் பார்க்கிங்கும் இருக்கு. டூ வீலருக்கு ₹10 கார் பார்க்கிங்க்கு ₹50 சொல்றாங்க. பட் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குங்க. கார் பார்க்கிங்லாம் நிறைய இதுவாக இருக்குது. இப்போ போன உடனே இங்கே ஒரு ஷாப் இருக்குது, சாப்பிட்றதுக்கான ஷாப்பு. அதுக்கப்புறம் இங்கே டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நீலக்கொடி கடற்கரை, இது வந்து ஆக்சுவலாக சுத்தமான கடற்கரை அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறது தான் இந்த நீலக்கொடி கடற்கரை. ஸோ இது வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்குங்க, அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ரொம்பவே க்ளீனாக இருக்கும். நம்ம பீச்சு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையும் இதுவாக இருக்கும். பட் இந்த பீச் வந்து ரொம்பவே சூப்பராக பராமரித்து ஒரு குப்பையை கூட நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இது அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நம்மக்கிட்ட இந்த ஒரு பர்சனுக்கு ₹20 நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே கொடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நீலக்கொடி. அந்த மாதிரி கடற்கரையில் நீலக்கொடின்ற ஒரு சான்றிதழ் இந்த பீச் வாங்கியிருக்கு. அதாவது சுத்தமான கடற்கரைன்னு வாங்கியிருக்கு. இங்கே உள்ளே போன உடனே ஃபஸ்ட் எய்டு, மேனேஜர் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம்லாம் இருக்குங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாருக்குமே கோடை விடுமுறை விட்டுருப்பாங்க. ஸோ எங்கே போகிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்ம மெரினா பீச்சுக்கு போவோம், பெசன்ட் நகர் பீச்சுக்கு போவோம். அதே மாதிரி இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கும் போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சேஃபான பீச்சுங்க, ரொம்ப சேஃபான பீச்சு. பாத்ரூம் இருக்குது, ஷவர் இருக்குது, நம்ம ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் இருக்குது. பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஹட்டு, அதாவது சின்ன கோவான்னு சொல்கிறாங்க, மினி கோவான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது ஒரு செட்டப்பில் தான் பண்ணியிருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ஆனால் குடிக்க தான் செய்யணும், வாட்டர் கேன்லாம் பிடிக்கக்கூடாது. அடுத்து இங்கே வந்து ஃபிஷ் ஸ்பாவும் இருக்குது. இதுக்கு நம்ம ₹100 பே பண்ணணும். 10 நிமிஷம் நம்ம அந்த தண்ணியில் காலை வச்சுட்டு இருக்கலாம். அதே மாதிரி பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் வரும்பொழுது பெரியவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பசங்க வந்து சேஃபாக இங்கே போயிட்டு ப்ளே ஏரியாவில் போய் நல்லா விளையாடலாம். ஸோ ரொம்பவே சேஃபான பிளேஸு. இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நம்ம ரொம்பவே சேஃபாக இருக்கலாம். மற்ற பீச் மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸுங்க. தண்ணியில் நிற்கும் பொழுது கூட ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா ஆழம்லாம் கிடையாது. அதாவது தண்ணி வந்து ரொம்பவே கிட்ட இருக்குது. நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு நல்லா ஜாலியாக விளையாடலாம். மண்ணெல்லாம் இருக்குது, கல்லெல்லாம் கூட இருக்குது. பெரிய பெரிய கல் பாண்டிச்சேரியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கல்லெல்லாம் கூட போட்டு ரொம்பவே சூப்பராக நீட்டாக பராமரிக்கிறாங்கங்க. ரொம்பவே நல்லா இது பண்ணுறாங்க. லைஃப் கார்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி சுற்றி வராங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் சேஃபாக இருக்குமான்னு. முக்கியமாக இதில் வந்து ஸ்விம்மிங் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி ட்ரிங்கிங் பண்ணக்கூடாது. பெட்ஸு நாட் அலோடுங்க. முக்கியமாக பெட்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லெல்லாம் போட்டு இந்த மாதிரி மண்ணெல்லாம் வச்சு ரொம்பவே இந்த மண்ணில் அழகாக எகிரி குச்சி விளையாடலாம். அந்த கல்லில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் அதெல்லாமே நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. இதில் இருக்க நிழற்குடை அதுதான் இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அந்த நிழற்குடையில் உட்காந்து இது பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த பீச்சுக்கு வந்து நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்பவே அருமையான ஒரு பீச்சு. இங்கே வந்து உட்டன் நாற்காலிலாம் போட்டிருக்காங்க, அந்த நிழற்குடையெல்லாம் போட்டிருக்காங்க. பட் அதில் சேர் நமக்கு கிடைக்கும்னு நம்பவே முடியாது. ஏன்னா சேரில் உட்காந்துட்டாங்கன்னா எழுந்துக்கவே மாட்டாங்க, எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சரி. ஸோ அந்த நிழற்குடை, அந்த சேரெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டிருந்தா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் இருக்குது, ஃபஸ்ட் எய்டு இதுவும் இருக்குது. அதனால் நம்ம பயப்படவே வேண்டாம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா சேஃபாக நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு இந்த பீச் அலையோடு நம்ம விளையாடிட்டே இருக்கலாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு போனீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன ஒரு இதுனா, இந்த சைடெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த சைடு போனீங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஜாலியாக விளையாடலாம். ஏன்னா அந்த இடத்துல அலைகள் அந்த சைடு வர்றதில்ல. ஸோ இந்த சைடு அதாவது 2 வழி இருக்குங்க. இந்த பக்கம் இந்த பார்ட்டில் வந்து இந்த பக்கம் வந்து பெரியவங்க இதெல்லாம் இது பண்ணலாம், தண்ணியில் காலை வைக்கலாம். அதாவது ரொம்ப சின்ன பசங்களாம் வச்சுருக்கோம். ஸோ நம்ம எங்கே வச்சு நம்ம பசங்களை வச்சு விளையாடுறது அப்படின்னும்போது நம்ம இந்த சைடு வரலாம். பாருங்கள், இந்த சைடெலாம் பாருங்கள், தண்ணி பாருங்கள் எந்த அளவு கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் நின்று கூட நம்ம ஜாலியாக நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு இது பண்ணலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி வந்தால் பயப்படுவாங்க. அந்த மாதிரி கூட்ட மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ரொம்பவே நல்லா இருக்குங்க.
சூப்பரான ஒரு பிளேஸுங்க. இந்த தண்ணி எப்படி இருக்குன்னா ப்ளூ கலராக இருக்குது. இது ஏன் நீலக்கொடி கடற்கரை அப்படின்னு சொல்லணும்னா இந்த தண்ணி ரொம்பவே ப்ளூவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அழகாக ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு ஒரு மெமரபுளாக நீங்கள் வீட்டுக்கு போகலாங்க. இது ரொம்பவே நல்ல ஒரு பிளேஸு. நீங்கள் பார்க்கலன்னா வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நானும் அங்கே வந்துட்டு சரி வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலைன்னா எப்படிங்க, அதனால் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அங்கே வர்றவங்க மோஸ்ட்லி ஃபோட்டோஸ் எடுக்க தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு எல்லாருமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. சரி நானும் செய்யும் உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. முக்கியமாக இந்த நிழற்குடை இதுதான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மொத்தத்தில் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் போய் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஓகே, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.